எல்லாருக்கும் வணக்கம். கடந்த பகுதியில் மனதோட 5 நிலைகளை பற்றி சொல்லும்போது அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். மனம் 5 நிலைகள். ஒன்று உறக்க நிலை, அதை விட்டுருங்க. உறக்க நிலைக்கு அடுத்து மனதனுடைய நினைவுகள் சார்ந்தது. அது எதிர்காலத்தில் இருந்துச்சுன்னா அது கனவுகள், கடந்த காலத்தில் இருந்துச்சுன்னா அது ஞாபகங்கள். இதுவும் ஒரு அறிவார்ந்த விஷயமா இல்லாத வெறுமனே நினைவுகள் சம்பந்தப்பட்டது. இந்த ரெண்டையும் விட்டுட்டோம்னா மிச்ச ரெண்டு சரியான அறிவு, தவறான அறிவு. இது ரெண்டுத்துலயும் நாம விழுந்து விடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தியானத்தின் பாதைக்குள்ள போகணும்னா இதுல விழுந்துடக்கூடாது. அப்ப இதுல விழுந்துடாம இருந்தா தான் நீங்க மனதை கடந்து போக முடியும். சரியான அறிவும் அது ஒரு தடைக்கல் தான், தவறான அறிவும் ஒரு தடைக்கல் தான். இந்த சரியான அறிவு, தவறான அறிவை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 2 பேரை உதாரணமா நம்ம எடுக்கணும். சரியான அறிவின் பாதையில போனவர்களையும் தவறான அறிவின் பாதையில போனவர்களையும் சொல்லலாம். இப்போ வரலாற்றில் ஒரு நபரை எடுத்துக்கோங்க, கார்ல் மார்க்ஸ். இந்த கார்ல் மார்க்ஸ் ஜெர்மனி, ஐரோப்பா இந்த மாதிரி பகுதிகளில் தொழில் புரட்சி ஏற்பட்ட காலகட்டத்தில் ஒரு முதலாளிகள் ஒரு பக்கம், தொழிலாளர்கள் ஒரு பக்கம். முதலாளிகள் எப்பவுமே தொழிலாளர்களை சுரண்டுறாங்க, இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்தவர். அப்போ அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, இந்த தொழிலாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து புரட்சி பண்ணி தொழிலாளர்கள் சார்ந்த ஒரு அரசை உருவாக்கணும், அப்படியான ஒரு சமூகத்தை, ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் கொள்கை, ஒரு அரசியல் தத்துவத்தை முன்மொழிகிறாரு. அதுதான் அவருடைய மூலதனம், த கேபிட்டல் அப்படின்ற புஸ்தகத்துல இருக்குது. அதுக்காண்டி தான் அவர் வாழ்நாள் முழுக்க செலவிட்டவர். இப்போ இந்த மாதிரியான ஒரு அரசியல் கொள்கை தத்துவத்தை அவர் உருவாக்குறார். அவர் ஒரு கிரியேட்டர். இந்த கொள்கை அல்லது தத்துவம் அவர் நினைச்சது ஐரோப்பாவில் வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. ஆனால் ஐரோப்பாவில் புரட்சி, அந்த மாதிரியான புரட்சி வரல. ரஷ்யாவில் வெடிச்சது 1917, 19 அந்த பீரியட்ல. அதுக்கு தலைமையேற்று அதை ஒரு தலைவராக முன்னின்று நடத்தினவர் லெனின் அப்படின்றவர். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் 21க்கு பிறகு ஜோசப் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு தலைவர் ரஷ்யாவில் வராரு. அவர் ஒரு கம்யூனிச கொள்கை சார்ந்த ஒரு அரசை கட்டமைக்கிறாரு. அது ஒரு கட்டத்துல ஃபெயில் ஆக போகுது. அவருமே ரொம்ப கடுமையா, ரொம்ப கொடூரமா நடந்துக்கிட்டவர் தான் வரலாறுல. அவர் ஹிட்லரை காட்டிலும் அதிகமான வேற தன்னாட்டு மக்களையே கொன்றவர். ஹிட்லர் அவர் யூதர்களை கொன்னார் அப்படின்ற விஷயம், ஹிட்லருக்கு யூதர்கள் எதிரி, அப்படி கொன்னாரு. அதுலயாவது ஒரு லாஜிக் இருக்கு. இவர் தன்னாட்டு மக்களையே வளர்ச்சிங்கிற பாதையில இவர்கள் வர முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை கொல்ல சொன்னவர். இதெல்லாம் நம்ம வரலாறுல படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயம். இது ரஷ்யாவில் நடந்தது. இந்த ஜோசப் ஸ்டாலின் கார்ல் மார்க்ஸோட தத்துவத்தை முன்னெடுத்து போனவர். அதுக்கடுத்து சீனாவில் மாவோ காலகட்டம், மாவோ அல்லது அந்த மாச்சேதுன்னு சொல்லுவான் அவரு, அது கூட சேர்ந்த மற்ற நிறைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள், இவர்கள் எல்லாரும் அந்த கொள்கையின் பின்னாடி போறாங்க. நாடு ஒரு பஞ்சத்துக்குள்ள போகுது, நிறைய நட்டம் தான் வருது. ஒரு உருப்படியான அரசியல் நிலைப்பாட்டை வச்சிருக்க முடியல, ஒரு நிலைத்த அரசியல் உருவாகல, நாடு எந்த மாதிரியான வளர்ச்சி பாதைக்குள்ளேயும் போகல. இப்போ அவர்களும் அந்த கம்யூனிஸ்ட கொள்கையை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபிடல் காஸ்ட்ரோ எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இப்போ இருக்கிற ஹியூகோ சாவேஸ், அதாவது வெனிசுலாவோட முன்னாள் அதிபர், இப்போ இருக்கக்கூடிய வெனிசுலா, கியூபா, வியட்நாம், இப்படி நிறைய நாடுகள். இந்த நாடுகள் எல்லாம், ரஷ்யாவும் சீனாவும் பெரிய நாடு, நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். நிறைய குட்டி குட்டி நாடுகள் அந்த கம்யூனிச பொருளாதார கொள்கையில போனது எதுவுமே பெருசா சக்சஸ் ஆகலை. இதுல நல்லா பாருங்க, பணம் அல்லது பொருள், நாட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான செல்வம் ஏதோ ஒரு வழியில, அந்த முதலாளித்துவ கொள்கை முழுக்க சரியானதோ இல்லை தவறானதுன்னோ நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒரு வழியில முதலாளிகள்கிட்ட சேர்ந்து இருக்குது. அவர்களுக்கு கீழே தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க, தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, அவர்களுக்கு பெருசா எதுவும் கிடைக்கல. இந்த மாதிரியான அமைப்பு ஏற்கனவே இருக்குது. இதை உடைச்சி முதலாளிகள்கிட்ட இருந்து தொழிலாளர்கள் புரட்சி பண்ணி புடுங்கிக்கிறணும், தங்களுக்கு தேவையான ஒரு சொத்தை முதலாளிகள்ட்ட இருந்து புடுங்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லி தொழிலாளர்கள் எல்லாரையும், அதாவது கீழ்மட்டத்துல ஒருத்தன் இருக்கான், பொருளாதாரத்துல மேல் மட்டத்துல ஒருத்தன் இருக்கிறான், கீழே இருக்கிறவனை தூண்டி விட்டு மேல இருக்கவன்ட்ட பிடுங்கிக்கும். இதுதான் கம்யூனிச கொள்கையோட ஆணிவேர், இப்படி சொல்லலாம். இந்த அடிப்படை தத்துவத்துல தான் கம்யூனிச கொள்கை முழுக்க இருந்துச்சு. அதாவது கார்ல் மார்க்ஸ் தந்த கம்யூனிச கொள்கை, இதை தொட்டு தான் மற்ற நாடுகள் எல்லாமே இயங்குச்சு. அப்ப முதலாளி தொழிலாளின்னு சொல்லி யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு போறாங்க.
இப்ப இந்த கால் மார்க்ஸ் தான் இதுக்கு ஆணிவேர். அவர்கிட்ட இருந்தா மற்ற கிளைகள்லாம் வந்து வருது. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் கம்யூனிச கொள்கை வந்து ஒரு முழுமையான ஆக்கப்பூர்வமான ஒரு நாட்டை வழி நடத்தி கொண்டு போகல. சரியா? கிட்டத்தட்ட 1850 1800 காலகட்டத்துல தான் வந்து கால் மார்க்ஸ் இருந்தவர். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் இப்போ அவரு அந்த தத்துவத்தை முன்மொழிஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு 150 வருஷம் கடந்திருக்குது. எங்கேயும் ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடு வந்து வரல. இதை நான் எதுக்கு உதாரணமா சொல்றேன் அப்படின்னா, தவறான அறிவு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா சொல்றேன். அதுவும் அறிவு தான், அறிவாளி தான். அதை பின்தொடர்ந்து போனவர்களும் பெரிய அறிவாளிகள் தான். ஆனா இது தவறான அறிவு. ஆணிவேர் அங்க ஒரு இடத்துல புள்ளி வச்சு கோடு போட்ட ஆரம்பிச்ச இடத்துல ஒரு தப்பு. அந்த முதல் கோணல் முற்றும் கோணல் எல்லாத்தையும் கோணலாக்கி குப்பையாக்கிருச்சு. இது அந்த தவறான அறிவுன்றதுக்கு வந்து உதாரணம். சரி, இந்த சரியான அறிவுக்கு உதாரணம் இப்போ நான் ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நானே சொல்றேன். ஆனா இந்த பதிவுல நான் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் வேற ஒரு பதிவுல சொல்லியிருந்தது. அதை பின்தொடர்ந்து தான் நான் இங்க வந்து சொல்றேன். அவரு அந்த பதிவுல சொல்றவரு கால் மார்க்ஸையும் வள்ளுவரையும் வந்து ஒப்பிட்டு பேசுறாரு. கால் மார்க்ஸ் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஒரு தத்துவத்துக்காக செலவழிச்சாரு. அவரை பின்தொடர்ந்து அவரை மாதிரி நிறைய பேர் வந்து செலவழிச்சாங்க. ஆனா இந்த மொத்த தத்துவம், இந்த மொத்த மனிதர்களோட வாழ்க்கை முழுக்க இருந்த போராட்டம், இதெல்லாம் தேவையே இல்லைன்னா நீங்க எல்லாம் அறிவு கட்ட முட்டா பயலுக அப்படின்னு சொல்ற மாதிரி திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த கால் மார்க்ஸ் மூலதனம் சார்ந்த விஷயங்களை பாருங்க. கீழே தொழிலாளர்கள் இருக்காங்க, மேல முதலாளிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட சொத்து இருக்குது, உங்ககிட்ட இல்லை, அங்க போய் புடிங்கிரு. இதுதான் வந்து தத்துவம். திருவள்ளுவர் சொல்றாரு, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ஒருத்தங்கிட்ட இருக்கு, திருவள்ளுவர் வந்து கீழே இருக்கவனை தூண்டி விட்டு மேல இருந்து புடிங்கிரு அப்படின்னு சொல்லி ஒரு வன்முறை சார்ந்து இயங்கல. திருவள்ளுவர் மேல இருக்கவனுக்கு யோசனை சொல்றாரு, அறிவுரை சொல்றாரு. அவரு வேற மாதிரி இயங்குறார். அப்ப மேல இருக்கவன் கீழே இருக்கவர்களுக்கு மனது மாறி பிரிச்சு கொடுத்தான் அப்படின்னா அங்க வன்முறையே இருக்காது. அது வந்து ஒரு சுமூகமான ஒரு ஏற்பாடா போயிடும். அந்த மாதிரியான ஒரு அட்டம்ப்டா அந்த ஒரே ஒரு திருக்குறள், அவர் 1330 குறள் எழுதியிருக்கிறார். ஆனா கால் மார்க்ஸ், மற்ற கம்யூனிசவாதிகள், புரட்சியாளர்கள், இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கை போராட்டத்தையும் அந்த ஒரு திருக்குறள் அடிச்சு காலி பண்ணிருது. அப்ப பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, இந்த ஒற்ற குறளை இதுல இருக்கவர்கள் யாராவது படிச்சு தெளிவா புரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த போராட்டத்துக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க. கரெக்டா? இதுதான், அதாவது திருவள்ளுவருடைய அந்த ஒற்ற குறள் வந்து இவர்கள் எல்லாருடைய போராட்டமும் தவறான அறிவுக்குள்ள போகுது அப்படின்றத நமக்கு நிரூபிக்குது. அது வந்து ஒரு சரியான அறிவு. அதாவது எங்க நீங்க எந்த புள்ளியில அந்த பிரச்சனையை தீர்க்க ஆரம்பிக்கணும். ஒரு பிரச்சனை இருக்கு, சமூகத்துல ஏற்றத்தாழ்வு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு, அதை எந்த இடத்துல தீர்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்கு 2 வரியில திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்றாரு. அதே இதுக்கு வேற ஒரு சொல்யூஷன் கால் மார்க்ஸ் சொல்றாரு. கால் மார்க்ஸ் சொன்ன பாதையில உலகத்துல நிறைய பேர் போயிட்டாங்க. அதனால எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான செயலும் வந்து நடக்கல. திருவள்ளுவர் சொன்ன பாதையில இன்ஃபேக்ட் அந்த பாதையிலே நிறைய பேர் போயிருக்காங்க. அதுலயும் வந்து தீர்வுகள் நிறைய கிடைச்சிருக்குது. அது வெளியில தெரியாது, ஏன்னா இது வந்து கெட்டது, அதனால இங்க நிறைய பரவி இருக்கு. இப்போ கால் மார்க்ஸ் ரூட்ல போனவர்கள் என்ன ஆனாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. அதுதான், இதைத்தான் வந்து நான் சரியான அறிவுன்றதுக்கும் தவறான அறிவுன்றதுக்கும் விளக்கமா சொல்றேன். ரெண்டுமே ரூட்டு தான். ஆனா அது வந்து சரியான அறிவு, அது மனதின் பாதையில இயங்கக்கூடிய ஒரு சரியான அறிவை பத்தி பேசுது. இது தவறான அறிவை பத்தி பேசுது. என்ன கேட்டா ரெண்டுமே வந்து தியானத்தின் பாதையில நீங்க பாத்தீங்கன்னா, பதஞ்சலி சொன்ன வழியில பாத்தீங்கன்னா, வள்ளுவர் சொன்ன வழியுமே ஒரு தடங்கல் மாதிரி தான் உங்களுக்கு. ஏன்னா நீங்க மனதை கடந்து போகணும். மனதை கடந்து போகும்போது சரியான அறிவையும் தாண்டி போனோம். ஆனா முதல்ல ஒழிச்சு கட்ட வேண்டியது இந்த தவறான அறிவு. இந்த தவறான அறிவின் பாதையில எதிர்மறை கண்ணோட்டத்தோட, எதிர்மறை புத்தியோட நீங்க செயல்பட்டீங்கன்னா தவறான அறிவுல போய் அதிகமா சீரழிஞ்சிட வாய்ப்பு இருக்கு. அது மனதோடைய ஒரு நிலைப்பாடு, அதுல இருந்து விலக்கி இருக்க அப்படின்னு பதஞ்சலி சொல்றார். சரியான அறிவுல இருந்தும் விலக்கி இருக்க சொல்றார். ஆனா ஒரு ஆன்மீக வாழ்க்கையை சார்ந்து இயங்கும் போது ரெண்டுமே விலக்கி வைக்கப்பட வேண்டியது. ஆனா உலகியல் வாழ்க்கையை பொறுத்து சொல்லும் போது இந்த சரியான அறிவையாவது நம்ம ஏத்துக்கலாம், தவறான அறிவை சுத்தமா ஏத்துக்கிற முடியாது. சரியா? சரி, இதுக்கு இன்னொரு உதாரணம். இப்போ கொஞ்ச காலங்கள் முன்னாடி நான் வந்து
ரங்கராஜ் பாண்டேவனுடைய ஒரு பேட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு இடத்துல சொல்றார், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சமூக ஏற்றத்தாழ்வுகளை சரி பண்றதுக்கு, அதாவது சமூக ஏற்றத்தாழ்வுகள் இல்லாம எல்லாரையும் ஒரு சமமாக்குறதுக்கு ஒரு காலகட்டத்துல ஈவேரா ஒரு முயற்சி பண்றார். அதாவது பூணூல போட்டவன் எல்லாம் பிராமணன், அவன் உயர்ந்த சாதின்னு சொல்லி ஆகமங்கள்ல வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, மத நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. போடாதவன் எல்லாம் வந்து கீழ் ஜாதி, இதுவும் அதுலதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாரையும் சமமாக்கணும்னா பூணூல் இருக்க எல்லாத்தையும் அறுத்து விட்டுறணும். இதுதான் அவருடைய அட்டம்ப்ட். அதாவது கீழே ஒருத்தன் இருக்கான், மேல ஒருத்தன் இருக்கான், மேல இருக்கவனை பிடிச்சி கீழே இழுத்து போடுறது, அதுவும் வன்முறையின் பாதையில. கால் மார்க்ஸ் பொருளாதாரத்துக்கு என்ன வழிமுறை சொன்னாரோ அதுக்கு ஈக்குவலான ஒரு வழிமுறை சமூக ஏற்றத்தாழ்வுக்கு ஈவே ராமசாமி சொல்றாரு. இப்போ இதுல பாருங்க, நீங்க வன்முறையான பாதையில செயல்படணும், கீழே ஒருத்தன் இருக்கான், மேல ஒருத்தன் இருக்கான், மேல இருக்கிறவனோட பூணூல அறுக்கணும், அவனை பிடிச்சி கீழே இழுத்து போடணும், ரெண்டும் சமமாயிரும். சரியா? இதுக்கு திருவள்ளுவர் இதே பிரச்சனைக்கு பாரதியார் ஒரு வழிமுறை சொல்றாரு கேளுங்க. முதல்ல முந்தின ஒரு உதாரணத்துல பொருளாதாரம் சார்ந்ததுல கால் மார்க்ஸையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடுறோம். இங்க ஈவே ராமசாமியையும் பாரதியாரையும் ஒப்பிடுறாரு. அதாவது நான் ஒப்பிடலை, இதுல ரங்கராஜ் பாண்டே சொன்ன ஒரு பேட்டியிலன்னு சொல்றேன். அப்போ ஈவே ராமசாமி மேல இருக்கவங்களை கீழே இழுத்து போடுறாரு. பாரதியார் என்ன செய்யறாருன்னா, அப்ப பூணூல் போட்டவங்கலாம் உயர்ந்த ஜாதியா, நீ வா, எல்லாரும் வா அப்படின்னு சொல்லி எல்லா சமூகத்தையும் குறிப்பா தலித்துக்களை கூப்பிடுறாரு. நான் உனக்கு மதச்சடங்கு பண்ணி வைக்கேன் அப்படின்னு சொல்லி வேள்வி வளர்த்து எல்லாருக்கும் பூணூல் போட்டு விட்டுறாரு. கீழே இருக்கிறவன மேல தள்ளுறாரு. இதுவும் சமத்துவத்தை உருவாக்குற ஒரு முயற்சி தான். ஈவே ராமசாமி செஞ்சது வன்முறை பாதை, மேல இருக்கவன கீழே இழுத்து போட்டது. பாரதியார் செஞ்சது கீழே இருக்கவன மேல தூக்கி போடுறது. ரெண்டுமே சமத்துவத்தை உருவாக்குற பாதை தான். ஆனா அது சரியான அறிவுல போறது, இது தவறான அறிவுல போறது. நான் முதலே சொன்னேன்ல, தவறான அறிவுல போறது ரொம்ப பிரபலமா வந்துடும். கால் மார்க்ஸ் அப்படிதான் வந்து பிரபலமானாரு, உலகம் முழுக்க இன்னைக்கு பேசப்பட்டவரா இருக்கிறார். ஆனா வள்ளுவரின் பின்னால அவ்வளவு பேர் போனதா உலகத்துல ஒரு பெரிய பேச்சு இல்லை. அதே மாதிரி தான் ஈவேரா பின்னாடி நிறைய பேர் வந்து போயிருக்கிறாங்க. அதை பின்தொடர்ந்து, அது ஒரு தத்துவ கொள்கை, அந்த தத்துவத்தை பின்தொடர்ந்து நிறைய கட்சிகள் இங்க இருக்கு. ஆனா பாரதியார் ஒரு சரியான அறிவுல போனவர், அவரை பின்தொடர்ந்து நிறைய கட்சிகளோ எதுவுமே வந்து இங்க இல்லை. இந்த மாதிரி இது வந்து உலகம் இயங்கக்கூடிய பேட்டர்ன். இப்ப நமக்கு இந்த பதஞ்சலி யோகத்துல இந்த ரெண்டையுமே ஒதுக்கி வச்சிடணும், இந்த ரெண்டையும் கடந்து போகணும் அப்படின்றது. ஏன்னா இது வந்து அரசியல் அல்லாத ஒரு ஆன்மீகத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு முயற்சி. இந்த முயற்சியில போகும்போது சரியான அறிவிலையும் போகக்கூடாது, தவறான அறிவிலையும் போகக்கூடாது. நன்றி.